So we will be discussing about the topic how search engine works. Okay. So search engine அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, இதோட வேலையே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹைலி ரெலவெண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுக்கறது தான். ஓகே, ஸோ சர்ச் என்ஜின் இஸ் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் that is designed to deliver highly relevant, most useful information as quickly as possible. Okay, so இதுக்கு மூணு கோல் இருக்கு இந்த இடத்துல. ஒரு சர்ச் என்ஜின் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் மூணு கோல் இருக்கு. ஓகே, அந்த மூணு கோல் வந்து முக்கியமா ரெலவெண்ட், உங்களுடைய கண்டென்ட் யூசர் தேடக்கூடிய கொஸ்டினும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு ஆன்சரும் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஓகே, மோஸ்ட் யூஸ்ஃபுல்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா, ஓகே, என்ன எதிர்பார்த்து தேடினீங்களோ அதுக்கும் மேல ஒரு வேல்யூ அடிஷன். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். அண்ட் ஃபைனலி குவிக், ஓகே, எவ்வளவு சீக்கிரம் வந்து கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் டு கிராஸ் செக், முன்னாடி பத்தி நம்ம பேசியிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஓகே, how search engine works. I think 11 இடத்துல சர்ச் என்ஜின் பத்தி பேசியிருக்கோம். பட் சர்ச் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பேசல. ஓகே, கிரேட். ஸோ ஹவு சர்ச் என்ஜின் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் குறிக்கோள். இப்போ சர்ச் என்ஜின் வந்து மக்கள்கிட்ட கண்டென்ட்டை காட்டக்கூடிய குறிக்கோள் வந்து ரொம்ப ரெலவெண்டான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான, குயிக்கான ரிசல்ட்டை காட்டுறத தெளிவாக இருக்கு. அப்படின்னா வெப்சைட் ஓனர் ஆகிய நாம் உங்களுடைய பிளாகோ, உங்களுடைய வெப்சைட்டோ, உங்களுடைய கண்டென்ட்டோ இதுவும் இந்த மூணு குறிக்கோளை மனசுல வச்சு உருவாக்கப்பட்டால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ரைட். உங்க வெப்சைட்ல நீங்க கண்டென்ட் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர்த்த கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, when you are publishing a content, okay, you need to convince two sources. Okay, and the first source is the visitor. உங்க வெப்சைட்ல வந்து பார்க்கக்கூடிய விசிட்டர். இந்த விசிட்டர் யாருன்னா he is a human. அவர் ஒரு மனுஷன் இல்லையா, ரைட், ஒரு ஹியூமன். ஓகே, ஒரு விசிட்டர். அடுத்து வந்து சர்ச் என்ஜின் ஸ்பைடர். சர்ச் என்ஜின் ஸ்பைடர் இதெல்லாம் இந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ங்கிறது, இந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ங்கிறது இது ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, உங்களுடைய கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா உங்க வெப்சைட் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை, அதாவது மெஷின் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு புரியுற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, ஸோ இந்த சர்ச் என்ஜின் ஓவராலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம கடையில பொருள் விற்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, சர்ச் என்ஜின் ஒர்க் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயத்துல வந்து இது நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இட் யூசஸ், சர்ச் என்ஜின் யூசஸ் டூ ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, டூ ஸ்டெப் ப்ராசஸ். அது என்னங்க டூ ஸ்டெப் ப்ராசஸ்? நம்பர் 1 crawling, அடுத்து வந்து இண்டெக்ஸிங். ஓகே, ஒன்னு வந்து crawling, இன்னொன்னு வந்து இண்டெக்ஸிங். ஓகே, இந்த crawling அண்ட் இண்டெக்ஸிங் ரெண்டு ப்ராசஸ் நடந்ததுக்கு பிறகும் ஓகே உங்களுடைய கண்டென்ட் கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டப்படுது. ஓகே, ஸோ இந்த crawling அண்ட் இண்டெக்ஸிங் இந்த ரெண்டு வேலையும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் யார் பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். A software program named Spider. Spider அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் crawling and indexing அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை செய்யுது. ஓகே, because the product is created by Spider. Okay, it is called web. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ரைட்? வெப் அப்படின்னா இன்டர்நெட், அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நம்ம வந்து அதை வெப்னு சொல்றோம் அப்படின்னா காரணம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டேட்டா பேஸை உருவாக்குன சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து ஸ்பைடர். ஸோ பிகாஸ் இட் இஸ் அ ஸ்பைடர் தட் கிரியேட்டட் அ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். ஓகே, ஐ மீன் தி டேட்டா பேஸ் ஆஃப் வெப்சைட்ஸ், we call it as web. Okay, the web
is called internet. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் தனிப்பட்ட முறையில அவங்க ஸ்பைடர் வச்சிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் தனிப்பட்ட முறையில அவங்க ஸ்பைடர் வச்சிருப்பாங்க. அந்தந்த ஸ்பைடர் இந்த வேலையை செய்யும். ஓகே, இப்போ கூகுள், யாஹூ, பிங், டக்டக்கோ, ஓகே, இவங்க யாண்டெக்ஸ், சரி, கூகுள், யாஹூ, பிங், டக்டக்கோ, யாண்டெக்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி நிறுவனங்கள். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இமேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, ஸோ சர்ச் என்ஜின் ஸ்பைடர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இமேஜ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே, இந்த இமேஜ் என்ன பண்ணுதுன்னா இது ஒரு ஸ்பைடர். ஸோ கூகுள் இது வந்து ஒரு வெப்சைட்ல கூடிய கீவேர்டை செக் பண்ணுது. ஓகே, ஸோ குரோம் ப்ரௌசர் மூலயமா செக் பண்ணுதுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஓகே, இது வந்து கூகுளுடைய ஸ்பைடர் மாதிரி அவங்க டெபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். இதோட வேலையே என்னன்னா ஒரு வெப்சைட்ல லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க் காப்பி பண்ணி இல்லை அந்த லிங்க் வந்து ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கறது அந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடரோட வேலையே. ஓகேங்களா? Origin. Okay, move with the text. I will expand it. Okay, so per image. Okay, so Google, Yahoo, Bing, DuckDuckGo, Yandex தனித்தனி நிறுவனம். ஓகே, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் என்ஜினை உருவாக்கி வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ கூகுள்ங்கிற நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பைடர் வச்சிருக்காங்க. ஓகே, கூகுள் ஹேஸ் a spider named கூகுள் பாட். அந்த ஸ்பைடரோட பேர் என்னங்க? கூகுள் பாட். ஓகே, இந்த கூகுள் பாட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா it creates a list of websites available in internet. இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் வந்து கூகுள்ங்கிற நிறுவனம் வந்து உருவாக்குது. ஓகே, இதே மாதிரி யாஹூங்கிற நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா இது தனியா ஒரு ஸ்பைடர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்க ஒரு லிஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. யாஹூங்கிற நிறுவனம் வந்துட்டு அவங்க ஒரு லிஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. ஓகே, இதோட மீனிங் வந்து புரியுற மாதிரி நான் அடுத்து கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அந்த ஸ்பைடருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாஹூ பாட். Okay, so list of websites available on the internet. Okay, the same thing goes with Bing, DuckDuckGo and Yandex. ஒவ்வொருத்தவங்களும் வேற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ரைட், ஸோ கூகுள், யாஹூ, பிங். ஓகே, ஸோ பிங்கோட பேர் வந்து பிங் பாட்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஓகே, ஸோ பிங் பாட். ஓகே, யாஹூ வந்துட்டு DuckDuckGo. ஓகே, ஐ திங்க் அவங்க பேர் வந்து DuckDuckGo ஸ்பைடர் நினைக்கிறேன். ஓகே, DuckDuckGo bot name, DuckDuckGo search bot name. Okay, so web crawler for DuckDuckGo, DuckDuckBot. So DuckDuckBot தான் அதோடைய வெப் crawler பெயர். ஓகே, ஸோ DuckDuckGo bot கிடையாது, DuckDuckBot. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய பேர் தனித்தனியாக வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட் இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டையும் தனித்தனியாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. கூகுள் வந்து அவங்க ஒரு டேட்டா பேஸை உருவாக்கிட்டு அந்த டேட்டா பேஸை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்? google.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க அவங்க உருவாக்குன லிஸ்ட்டை தேடி பார்க்கலாம். google.com வெப்சைட்டுக்குள்ள போய் இதுக்குள்ள போயிட்டு நீங்க வேற ஏதாச்சும் வெப்சைட், இப்போ அமுதகுமார் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு அப்படின்னா அமுதகுமார் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னென்னலாம் கூகுளுக்குள்ள இருக்குங்கிறதா ஹைலைட். கூகுள் வந்து அமுதகுமார் சம்பந்தப்பட்டது மொத்தம் 86 ரிசல்ட் வச்சிருக்கு. சரிங்களா? ரைட், இதுவே ஜெஃப் பெசாஸ். ஓகே, ஓகே, ஸோ இவர் பத்தின விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆல்மோஸ்ட் 23 மில்லியன் ரிசல்ட்ஸ் இங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து கூகுளுக்குள்ள. ஓகே, ஸோ இதுவே யாஹூ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. ஓகே,
அந்த யாஹூவோட கண்டென்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்க அப்படின்னா தனியா யாஹூ அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஸோ yahoo.com. ஸோ இங்க போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா yahoo.comல என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நீங்க தேடி பார்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில். ஓகே, yahoo.comல தனிப்பட்ட முறையில் நீங்க தேடி பார்த்துக்கலாம். இது உங்களுடைய இன்ஃபர்மேஷன். திரும்ப வந்துட்டு யூ கோ அண்ட் சர்ச் அபவுட் ஜெஃப் பெசாஸ். ஓகே, ஸோ இப்போ நான் தேடி பார்க்குறேன். இப்போ கூகுள் நிறுவனம் என்ன பண்ணாங்க, எத்தனை வெப்சைட் இதுக்குள்ள இருக்கு இது சம்மந்தப்பட்ட ரிசல்ட் காட்டினாங்க. யாகுங்கிற நிறுவனம் வந்துட்டு எத்தனை ரிசல்ட் உள்ள இருக்குங்கிறத அவங்ககிட்ட காட்ட நம்மகிட்ட விருப்பம் இல்லை. ஸோ யாகு நம்மகிட்ட ரிசல்ட் காட்டல. ஸோ நிறைய இருக்கு, சரிங்களா. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா bing.comல போயிட்டு அவங்களோட லிஸ்ட் நீங்க தேடி பார்க்கணும். ஸோ bing.comல போயிட்டு அவங்க எந்த லிஸ்ட் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ ஹைலைட் என்ன அப்படின்னா கூகுள்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் யாஹூல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாஹூல இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் பிங்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிங்ல இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் டக்டகோல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து அந்தந்த நிறுவனத்துடைய தனிப்பட்ட ஒரு டேட்டாபேஸ், ஒரு லிஸ்ட். அவங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க உள்ள சேர்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? ரைட். ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் தனித்தனியா அவங்களுக்கு வந்து ஒரு சர்ச் என்ஜின் டேட்டாபேஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து கிராலிங், இன்னொன்று வந்து இண்டெக்ஸிங் அப்படிங்கிற ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸாக்டா நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா எது கூட ரிலேட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ல என்ன நடக்குது, ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் என்ன பண்ணும், ஸ்பைடர் validates the website content against the content quality guidelines of the search engine. search engine க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ற மாதிரி கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணும். ஓகே, அந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர் அதை செக் பண்ணி அது வேலிடேட் ஆகி ஓகே ஆனதுக்கு பிறகும் ஓகே it adds the content to the search engine database. ஓகே, சர்ச் என்ஜின் வந்து தனியாக டேட்டாபேஸ் வச்சிருக்கு. ஒரு லிஸ்ட், டேட்டாபேஸ்னா ஒரு லிஸ்ட். ஓகே, அதுக்குள்ள போய் சேர்த்துக்கிறது. ஓகே, ஒருவேளை அவங்க கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ் யாருமே மீட் பண்ணல அப்படின்னா சேர்த்துக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் Google has its own guidelines. Okay, so Google content quality guidelines. Okay, so Google வந்துட்டு அவங்க சர்ச் என்ஜின் டேட்டாபேஸ்ல ஒரு சில கண்டென்ட் பத்தி பேசணும் அப்படின்னா ரைட். ஸோ வெப்மாஸ்டர் இதான் ஹைலைட், வெப்மாஸ்டர் கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன். இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க உங்களுடைய வெப்சைட்ல கண்டென்ட் உருவாக்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க உருவாக்குன கண்டென்ட்டை சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கும் நாங்க சொல்ற கண்டிஷன்ஸை நீங்க மீட் பண்ணியா ஆகணும். ஓகே, அப்போ பேசிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட்டை உங்களுடைய வெப்சைட் விசிட்டருக்காக உருவாக்குங்க. சர்ச் என்ஜின் ஒரு மிஷினை கன்வின்ஸ் பண்றதுக்காக உருவாக்காதீங்க. ஓகே, உங்களோட தேடி வரக்கூடிய கஸ்டமரை ஏமாத்துறதோ இல்லை அவங்க மிஸ்யூஸ் பண்றதோ வேண்டாம். ஓகே, அவாய்ட் ட்ரிக்ஸ் டு இம்ப்ரூவ் சர்ச் என்ஜின் ரேங்கிங்ஸ். ஓகே, ஸோ சர்ச் என்ஜின் ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஏதாச்சும் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஓகே, ஷார்ட்கட்லாம் ஃபாலோ பண்றது அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓகே, உங்க கண்டென்ட் எப்படி யூனிக்கா இருக்க முடியும், எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும், யூசர்ஸ் எப்படி உங்க கண்டென்ட் என்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி மற்றவங்களோட இருக்கும்போது உங்க கண்டென்ட் எப்படி யூனிக்கா கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்ட முடியும், இந்த மாதிரி பாயிண்ட்ல யோசிச்சு உங்க கண்டென்ட் உருவாக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கண்டென்ட் உருவாக்குறத தடுத்துங்க. ரைட், வெப்சைட்டுக்கு வந்து லிங்க் ஸ்கீம், நீ எனக்கு ஒரு லிங்க் கொடு நானும் உனக்கு ஒரு லிங்க் தரேன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் லிங்க்ஸ் ப்ராக்டிஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டென்ட்டே இல்லாம லோ குவாலிட்டி வெப்சைட்டு, இதை சும்மா பேருக்கு உருவாக்கின வெப்சைட்லாம் உருவாக்காதீங்க, நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம். ஓகே, க்ளோக்கிங் பண்ணாதீங்க. ஓகே, மக்கள்கிட்ட சொல்றது ஒன்று, நீங்க அவங்ககிட்ட காட்டுறது ஒன்று. ஓகே, ஏமாத்தாதீங்க மக்கள்கிட்ட. ரைட், நோக்கியா 1108 ஐபோன் பாக்ஸ்ல வச்சுலாம் கொடுக்காதீங்க, பாவம் ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா. ரைட், ஒரு லிங்கை கிளிக் பண்ணா அந்த லிங்கை திரும்ப 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 மற்ற லிங்க்கு ரீடைரக்ட் ஆகிற பழக்கம்லாம் வேண்டாம். மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாம டெக்ஸ்ட் எழுதுறது, பப்ளிஷ் பண்றது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட ஃபாண்ட் கலர் ப்ளூ, இதோட ஃபாண்ட் கலர் ஓகே ப்ளூ வித் பிளாக். ஓகேங்களா, இதுவே இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் கலர் ப்ளூக்கு பதிலா நான் ஒயிட்னு மாத்திட்டா இந்த இடத்துல எனக்கு ஒரு காலி இடமா தெரியும். புரியுதுங்களா?
ஆக்சுவலா அந்த டெக்ஸ்ட் இருக்கும். பட் என் பேக்ரவுண்டும் என் டெக்ஸ்ட்டும் ஒரே கலரா இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்படி நிறைய பேர் ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து மறைக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாக் ஹேட் எஸ்இஓ பிராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து ஒரு கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா உங்களோட கண்டென்ட் வந்து கூகுள் டேட்டாபேஸ்ல சேர்க்கப்படாது. ஓகே, ஸோ கூகுள் வெப்மாஸ்டர் கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ். சரிங்களா? இதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஒரு 2 to 3 ட்ரில்லியன் வெப்சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். யாஹூங்கிற நிறுவனம் அவங்களோட லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பிங்குங்கிற ஒரு நிறுவனம் இவங்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டக்டக்கோங்கிறது அவங்க ஒரு லிஸ்ட். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில அவங்க லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸை ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடரை யூஸ் பண்ணி உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த கூகுள்ங்கிற நிறுவனத்தோட நெட்வொர்க் தனியா இருக்கு, யாஹூவோட நிறுவனத்தோட நெட்வொர்க் தனித்தனியா இருக்கு. ஓகே, இது எல்லாமே அவங்க நெட்வொர்க். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து இவங்க எல்லாமே சேர்ந்துதான் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட், கூகுள், யாஹூ, பிங், டக்டக்கோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச் என்ஜினும் சேர்ந்துதான் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு. அதை வந்து நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது google.com. google.comல போய் நீங்க யாஹூவை தேர்ந்தீங்கன்னா யாஹூ சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கூகுளுக்குள்ள இருக்கும். ஓகே, அதே மாதிரி யாஹூல போயிட்டு நீங்க கூகுளை பத்தி தேடுங்க, அங்கேயும் விஷயம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி யாண்டெக்ஸ் பத்தி பேசுங்க, இருக்கும் இல்லையா? ஸோ யாண்டெக்ஸ் பத்தி பேசுங்க, அங்கேயே இருக்கும். அதே மாதிரி பிங்க்ல போயிட்டு ஸ்டார்ட் சர்ச்சிங் அபவுட் ஓகே கூகுள் அகைன். அப்ப எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்டர் லிங்க்டு. அதனாலதான் நம்மளால நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் 2 ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம். ஓகே, எந்த ஒரு வெப்சைட்டுமே நீங்க 2 விதமா ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். ஓகே, நல்லா கவனிக்கணும் அந்த பாயிண்ட். ஒரு வெப்சைட்டை வந்து 2 விதமா விசிட் பண்ணலாம். ஓகே, ஒரு விஷயம் வந்து அந்த வெப்சைட்டோடைய பெயரை நேரடியா டைப் பண்ணி amadkumar.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கூகுள், யாஹூ, பிங், டக்டக்கோ, யாண்டெக்ஸ்னு எந்த ஒரு பிளாட்ஃபார்மோட சப்போர்ட்டுமே எடுக்காம நீங்க நேரடியா amadkumar.comங்கிற பெயரை போட்டு அடிச்சு ஓபன் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க வெப்சைட்டை ஓபன் பண்ணி படிச்சு பார்க்கறதுக்கு சர்ச் என்ஜின்ஸ் தேவையில்லை. உங்களுடைய வெப்சைட்டை நேரடியா இங்க டைப் பண்ணி வந்து யார் வேணாலும் படிக்கலாம். பட் என்ன பிரச்சனை, இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் உங்களுடைய விசிட்டருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு விசிட்டர் உங்க வெப்சைட் அட்ரஸ் தெளிவா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் வேற எதையுமே நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நேரடியா உங்களுடைய பேரை போட்டு டைப் பண்ணி வந்துடலாம். கரெக்டுங்களா? google.com, yahoo.com, facebook.com, amadkumar.com. இதுக்கு நீங்க சர்ச் என்ஜின் ஸ்பைரல் கூகுள், யாஹூ, பிங் யாருமே தேவையில்லை. ஓகேவா? ரைட். ஸோ இதுவே இன்னொரு விதம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வழியா google.com விசிட் பண்ணி google.comல போய் அமுதகுமார்னு தேடி அதை என்ட்ரு அடிச்சு அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்து அமுதகுமார் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு சர்ச் என்ஜின் தேவை. ஓகே, இப்ப என்ன ஹைலைட் அப்படின்னா எனக்கு புது கஸ்டமர்ஸ் வேணும், என்னை பத்தி தெரியாத கஸ்டமர்ஸ் எனக்கு வேணும், அவங்க வந்து என்கிட்ட பிசினஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு சர்ச் என்ஜினுடைய சோர்ஸ் தேவைப்படுது. இல்லைன்னா டைரக்ட் விசிட்டர் என் வெப்சைட்டை டைரக்டா டைப் பண்ணி வர்றது கூட எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய வெப்சைட்டை விசிட்டர்ஸ் கொண்டு வர்றதுக்கு நான் வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல விசிட்டர் கொண்டு வர முடியும். ஓகே, அதுல ஒரு சோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் விசிட்டர், சர்ச் என்ஜின் மூலமா வராம என் வெப்சைட்டை டைப் பண்ணி வரவங்க. ஓகே, இன்னொரு விதமான விசிட்டர் வந்து சோசியல் விசிட்டர்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், கோரா மாதிரி பிளாட்ஃபார்ம்ல என் கண்டென்ட்டை ஷேர் பண்ணி அதன் மூலியமா வர்றவங்க சோசியல் விசிட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இது வந்து சர்ச் என்ஜின் ஆட்டோமேஷன் பிராக்டிசஸ் ஃபுல்லாவே சர்ச் என்ஜினுக்கு சம்பந்தப்பட்ட விசிட்டர்ஸ் மட்டும், கூகுள்லயோ யாஹூலயோ பிங்லயோ தேடி வரக்கூடிய விசிட்டர்ஸ். ஓகே, என்ன காரணம்னா உலகத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்த தேடுறாங்க. அவங்க தேடும் போது அவங்க முன்னாடி அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் நம்ம காட்டுறோம் அப்படின்னா
அன்லிமிட்டட் விசிட்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ப்ராக்டிசஸ் வந்து இங்க ட்ரை பண்ணிட்டோம். ஓகே, இவங்க ரெண்டு ப்ராசஸ், ஒன்னு வந்து கிராலிங். இந்த கிராலிங்கிற ப்ராசஸ் உண்மையிலே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கிராலிங் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் செக்கிங் அகெயின்ஸ்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ். ஓகே, இதான் கிராலிங். இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது ஓகே, ஆடிங் தி செக்டு வெப்சைட், செக்டு URL. ஒரு வெப்சைட் குவாலிட்டி கைட்லைன் செக் பண்ணாங்க, செக் பண்ணி முடிஞ்சு உள்ள சேர்த்துக்கிறாங்க. ஓகே, இந்த குவாலிட்டியை செக் பண்றதும் அந்த கண்டென்ட் உள்ள சேர்த்துக்கிறதும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இப்படி செக் பண்ண ப்ராசஸும் இண்டெக்ஸ் பண்ண ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க ஒரு வெப்சைட்டை இந்த மாதிரி google.comல போய் தேடி பார்க்க முடியும். google.comல போயிட்டு நீங்க வந்து தேடி பார்க்க முடியும். ரீசன், அந்த வெப்சைட்டை செக் பண்ணி உள்ள சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கூகுளுக்குள்ள ஒரு வெப்சைட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அமுதகுமார் கீவேர்டு போட்டு உள்ள என்டர் பண்றேன். amudakumar.in.com இந்த ரெண்டு தான் நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ரைட், amudakumar.in. ஓகே, இது என்னுடைய தான். இதுவே amudakumar.com அப்படிங்கிறது என்னுடைய தான். ஓகேங்களா? ஸோ amudakumar.in and amudakumar.com அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற பட்சத்துல amudakumar.org வெப்சைட் இருக்கா அப்படின்னா இல்லை. amudakumar.info இருக்கா? இல்லை. amudakumar.us இருக்கா? இல்லை. .gov.in இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கப்படவே இல்லை. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் வந்து இல்லவே இல்லை. இல்லாத விஷயத்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? கரெக்டுங்களா? அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, டெக்னிக்கலா போறதுக்கு முன்னால ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாமா? இந்த கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, கம்பெனி ரெக்ரூட்மெண்ட். ஓகே, கம்பெனி ரெக்ரூட்மெண்ட். ஒரு கம்பெனில புதுசா ஒரு எம்ப்ளாயி ரிசோர்ஸை ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை வெளியில ரிலீஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த எம்ப்ளாயிஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஓகே வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. கூகுள் சொல்லிட்டாங்களா உங்களுடைய கண்டென்ட் எங்க டேட்டாபேஸ்ல இருக்கணும்னா இந்த மாதிரி குவாலிட்டி கைட்லைன்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த கம்பெனி, அந்த ஆர்கனைசேஷன் இல்லையா? ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தே வில் இன்டர்வியூ, தே வில் ஆர்கனைஸ் அ இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூ ப்ராசஸ். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்ன அர்த்தம்? எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாத்தையுமே இங்கே இன்டர்வியூ பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக்கிங் எது செக் பண்ணுவாங்க? நீங்க உங்க ரெஸ்யூமேல சொன்ன ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்ககிட்ட அந்த ஸ்கில் செட் இருக்கா? எங்க கம்பெனில நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா நாங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில் செட் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து என்னுடைய ஸ்கில் செட்டை பயன்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. ஒருவேளை என்னுடைய ஸ்கில் செட் அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ செக்கிங் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல தே வில் செக் எம்ப்ளாயி ஸ்கில் செட். செக் பண்ணி முடிச்சுட்டு இவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க ஹெச்ஆர் டீமுக்கு. இங்க பாருங்க 100 பேர் வந்தாங்க, இந்த 100 பேர்த்துல இந்த 20 பேர் வந்து செலக்டட். ஓகே, இந்த 20 பேர்த்த உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த 20 பேர்த்து உள்ள சேர்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் தனியா எடுத்து அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஐடி கார்டு ரெடி பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு சேலரி அக்கௌண்ட் ரெடி பண்ணுவாங்க, சேலரி அக்கௌண்ட் புதுசாக கிரியேட் பண்ணுவாங்க, ஆக்சஸ் கார்டு அந்த கம்பெனியில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கார்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வெல்கம் கிட் கொடுப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்ததுக்கான ஒரு வெல்கம் கிட், வாங்க என் கூட சேர்ந்துக்குங்க அப்படின்னு சேர்த்துட்டு பேரோல் அவங்கள சேர்த்துக்குவாங்க இல்லையா? ஸோ இதை வந்து இண்டக்ஷன் ப்ராசஸ். ஒரு எம்ப்ளாயி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அவங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? இந்த எம்ப்ளாயி வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில அவங்க ஒர்க் பண்றது வரைக்கும் அவங்களுடைய பேரோல்ல இருப்பாங்க, இந்த ஆர்கனைசேஷன் அவங்க சேலரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த எம்ப்ளாயியோ இல்ல இந்த ஆர்கனைசேஷனோ ஒருத்தரை ஃபயர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த டேட்டாபேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ரிமூவல் கண்டிப்பா நடக்கும். ஸோ ஃபயர் பண்ணுவாங்க. அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்ரிஷன் ரேட். அப்போ எம்ப்ளாயி ரிமூவல் எப்போ நடக்கும்? ஒன்று ஆர்கனைசேஷன் வந்து அந்த எம்ப்ளாயியை ரிமூவ் பண்ணும்,
இல்லைன்னா வாலண்டியராகவே அந்த எம்ப்ளாயி வந்து உங்களை விட்டுட்டு கிளம்பிடுவார். ஓகே, ஸோ ரிமூவல் ஆர்கனைசேஷனாவோ வாலண்டியராகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்றதும் அவங்க வந்து ரிமூவ் பண்றதும் ஆர்கனைசேஷனோட டெசிஷன். வாலண்டியரா எம்ப்ளாயி கூட ரிமூவ் ஆகிக்கணும் இல்லையா? ஓகே, இதே ப்ராசஸ் தான் ஒரு வெப்சைட்டுடைய கண்டென்ட்டை வந்து சர்ச் என்ஜின் ஸ்பைரர்ல சேர்க்கறதுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அந்த ரெலவன்சி சொல்றேன். ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் அதுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே யார் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் பண்றாரு. புரியுதுங்களா? இந்த ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் வந்து இது எல்லாமே செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகே, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல், ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, ஃபார் சர்ச் என்ஜின்ஸ். ஓகே, இந்த வேலையை பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் ஸ்பைடர். ஓகே, இந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க பாருங்க, நாங்க கூகுள், நாங்க யாஹூ, நாங்க பிங், எங்களுடைய கண்டிஷன்ஸ் இது 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 இதெல்லாம் நீங்க மீட் பண்ணணும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வெளியே சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்தெந்த வெப்சைட்லாம் எலிஜிபிளோ அந்த வெப்சைட்ல உங்க கண்டென்ட்டை கொண்டு வாங்க, உங்க டீட்டெயில்ஸை கொண்டு வாங்க. ஓகே, நீங்க கொண்டு வர வெப்சைட்ஸ்லாம் நாங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு எலிஜிபிள் அப்படின்னா உங்க வெப்சைட்டை நாங்க எங்களுடைய லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். அதாவது குவாலிட்டியான எஜுகேஷன் குவாலிஃபைடு பீப்புளை வந்து நாங்க எங்களோட எம்ப்ளாயா எடுத்துக்கிறோங்கிற மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை நாங்க எங்க சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ல எடுத்துக்கிறோம். ஸோ crawling is nothing but checking. Okay, so crawling is checking process. Okay, and check பண்ணி முடிச்சிட்டு எலிஜிபிள் வெப்சைட்டை சர்ச் என்ஜின் டேட்டாபேஸ்ல சேர்க்கிற ப்ராசஸ்க்கு பேரு இண்டெக்சிங். Indexing is a recruitment process. இது induction process. Induction process. ஒரு எம்ப்ளாயை வேலை செய்யக்கூடியது. ஓகே, ஸோ இண்டெக்ஷன் பண்ணியாச்சா? ரைட், இண்டெக்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் ரெடி டு சர்வ் டு பீப்புள், மக்கள் கிட்ட காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, அண்ட் ரிமூவல் ஆர் அன்இண்டெக்ஸ். ஓகே, அப்படிங்கிற ப்ராசஸும் இருக்கு, ரிமூவல் ஆர் அன்இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ஒரு குவாலிட்டி வெப்சைட் வந்து குவாலிட்டி கைடன்ஸை மீட் பண்ணல எந்த ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து ரிமூவ் பண்ணப்பட்டோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல crawling அப்படிங்கிற பேஜ் வந்து நான் திரும்ப ரீவிசிட் பண்றேன். ஸோ crawling ஒரு வெப்சைட்டை செக் பண்ணி முடிச்சு இந்த வெப்சைட் வந்து குவாலிஃபைடு, என்னுடைய கண்டென்ட்டை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, வந்து செக் பண்ணிச்சா? ஓகே, டிட் வெப்சைட், டிட் சர்ச் என்ஜின் ஸ்பைடர், search engine did a spider check your website. உங்க வெப்சைட்டை ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, cache அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆபரேட்டர். இதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டோட பெயரும் வெப்சைட் நேம். Gentlemen, any doubt you have? If you have any doubt, please release your mute. Yes, be on mute. Okay, so cache website name.com, அதாவது cache அப்படின்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட பெயர் ஹோம் பேஜ் இல்ல homepage.com, homepage.com இல்ல இந்த ஹோம் பேஜ் கூடிய ஸ்பெசிபிக்கான ஒரு பேஜை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஹோம் பேஜ் கூடிய ஸ்பெசிபிக்கான ஒரு பேஜ் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். homepage.com /specific page -page.html. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன ஆகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள். ஓகே, facebook.com. facebook.com ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் கடைசியா வந்து எப்ப செக் பண்ணுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, facebook.com. ஓகேங்களா? இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த இடத்துல facebook.com இருக்கா, அதுக்கு முன்னால CACHE அப்படின்னு டைப் பண்ணி ஓகே facebook.com ஒரு என்ட்ரி அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கூகுள் கேஷ்னா டெம்பரவரி மெமரி, குறுகிய காலத்துக்கு சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகே, இது வந்து கூகுளுடைய கேஷ் மெமரி. இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். நாங்க இந்த வெப்சைட்டை என்னைக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா 11 மே 2020 GMT டைம் படி நாங்க வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தோம்.
இது ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த வெப்சைட்டோட ஸ்கிரீன்ஷாட் ஒன்று நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வெப்சைட்டுடைய கண்டென்ட் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதோட கரண்ட் பேஜை நீங்க விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதே மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி google.com google.comவே கூகுள் கடைசியாக எப்போ வந்து செக் பண்ணி பார்த்துச்சு செக் பண்ணி பார்க்கணும்னா CACHE அப்படின்னு ஒரு என்டர் அடிச்சோம் அப்படின்னா கடைசியாக google.com 11 மே 2020 நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ரைட், நாங்கள் செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டைம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய வெப்சைட்டுடைய கண்டென்ட்டை கடைசியாக ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து எப்போ செக் பண்ணுச்சு அப்படிங்கிறது தேவையான ஒரு ஆப்ஷன். அப்ப நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேங்க, நான் கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து விசிட்டர்ஸே வர மாட்டேங்கிறாங்க சர்ச் என்ஜின் மூலியமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா எதனால வர மாட்டேங்கிறாங்க? முதல்ல உங்க வெப்சைட் இவங்களோட டேட்டா பேஸ்ல சேர்க்கப்பட்டுச்சா? ரைட், அது ஒரு கேள்வி. ஓகே, கடைசி எப்போ வந்து செக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11 மே 2020 அன்னைக்கு செக் பண்ண இந்த வெப்சைட்டு, ரைட், இது அந்த வெப்சைட் கண்டென்ட்டுக்குள்ள சேர்க்கப்பட்டுருச்சா, ஆட் ஆயிடுச்சாங்கிறத நம்ம இண்டெக்ஸிங் சொல்லுவோம். ஓகே, இண்டெக்ஸிங் பத்தி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இண்டெக்ஸிங், ஓகே, இண்டெக்ஸிங் அப்படிங்கிறப்ப கேஷ் கோலன் போட்டு செக் பண்ண ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, google.com கூகுளுடைய சர்ச் என்ஜின் ஸ்பைடர்ல கேஷ் கோலன் போட்டு செக் பண்ணப்போ இந்த வெப்சைட்டை கடைசியாக எப்போ செக் பண்ணாங்க நமக்கு தெரிய வருது. ஓகே, செக் பண்ணியாச்சு. செக் பண்ண வெப்சைட்டை கூகுள் லிங்க் கூட சேர்த்துட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா சைட் கோலன் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டர் போட்டு google.com அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளுக்குள்ள இருக்கான்னு காட்டும். ஓகே, கூகுளுடைய டேட்டா பேஸ் உள்ள. ஓகே, இண்டெக்ஸிங் this helps to understand whether a website added inside the database சேர்க்கப்பட்டுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைட் கோலன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட் URL நீங்க எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். சைட் கோலன் போட்டு பார்த்தீங்கன்னா ஆமா இந்த வெப்சைட்ல இருந்து நாங்க 58 மில்லியனுக்கு மேல பேஜ் நாங்க உள்ள சேர்த்திருக்கோம், அவ்வளவு பேஜ் இருக்குப்பா கூகுள் கிட்ட. புரியுதுங்களா? ரைட், இத்தனை வெப்சைட்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. அப்படியா, சரி, ஓகே. amudukumar.comல எத்தனை பேஜ்னு வச்சிருக்கீங்க? கூகுள் உங்களுடைய டேட்டாபேஸ்க்குள்ள amudukumar.com ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல எத்தனை பேஜ் நீங்க இண்டெக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நாங்க amudukumar.comல ஒரு 44 பேஜ் இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம்ப்பா. அப்படியா, சரி, ஓகே. amudukumar.inல ஓகே அவரோட நாங்க ஒரே ஒரு பேஜ் தான் இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படியா, சரி, ஓகே. அமேசான் ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அமேசான் நிறுவனத்துல இருந்து எத்தனை பேஜ் நீங்க இண்டெக்ஸ் பண்ணிருக்கீங்க? Amazon.inல இருந்து ஆல்மோஸ்ட் நாங்க ஒரு 35 மில்லியன் பேஜஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணிருக்கோம்ப்பா. சரி, ஓகே. Amazon.comல எத்தனை இண்டெக்ஸ் பண்ணிருக்கீங்க? அது ஒரு 31 மில்லியன் பக்கத்துல இருக்குப்பா. ஓ, சரி. யாஹூன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல எத்தனை பேஜ் உள்ள சேர்த்திருக்கீங்க? இந்த மாதிரி எந்த வெப்சைட் வேணாலும் எடுத்து கூகுளுக்குள்ள, யாஹூக்குள்ள, பிங்குக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால செக் பண்ண முடியும். இதுக்கு பேரு இண்டெக்ஸிங். ஓகே, ஸோ உங்களுடைய வெப்சைட் வந்து கூகுள்னாலயோ சர்ச் என்ஜின் ஸ்பைடர்னாலயோ வந்து செக் பண்ண முடியும். செக் பண்றதை வந்து கிராலிங் சொல்றோம். அப்படி செக் பண்ணிட்டா கன்ஃபார்மா உங்க வெப்சைட் வந்து சர்ச் என்ஜின் டேட்டாபேஸ்ல சேர்க்கப்பட்டிருக்கும்னு கேரண்டியா சொல்ல முடியாது. ஓகே, பட் சேர்த்தாச்சா அப்படிங்கிறத நம்ம சைட் கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிராலிங்க்கு கேஷ் கோலன் ஆபரேட்டர், ஓகே, இண்டெக்ஸிங்க்கு சைட் கோலன் ஆபரேட்டர். ஓகே, இது ரெண்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்றது, இதை வச்சு நம்ம என்னென்ன மாதிரி தான் மேஜிக் பண்ண போறோம். இந்த கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங்கிற ப்ராசஸ் வச்சு தான் கம்ப்ளீட் சர்ச் என்ஜின் அண்ட் இன்டர்நெட்டே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி என்னுடைய வெப்சைட் கிரால் ஆயிடுச்சா, என்னுடைய வெப்சைட் இண்டெக்ஸ் ஆயிடுச்சா, என்னுடைய வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்களா, வர்றாங்கன்னா எப்படி வராங்க, மொபைல்ல இருந்து வராங்களா, கம்ப்யூட்டர்ல இருந்து வராங்களா, டெஸ்க்டாப்ல இருந்து வராங்களா, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணி வராங்களா, விண்டோஸ் யூஸ் பண்ணி வராங்களா, அப்படியே பார்த்தாலும் எந்த கீவேர்டை தேடி வந்தாங்க, எந்த டைமுக்கு வந்தாங்க, வந்தவங்க வெப்சைட்ல எவ்வளவு தூரம் தங்கி இருந்தாங்க, எந்த பேஜை கிளிக் பண்ணாங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கினாங்க, இது எல்லாமே நம்ம வெப்சைட்டை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பார்த்த கம்ப்ளீட் டீடைல்ஸ். நீங்க எந்த வெப்சைட்டுக்கு வேணாலும் கிராலிங் அண்ட் இண்டெக்ஸிங்கை செக் பண்ணலாம்.